ஹலோ எவ்ரிவன், என் பேர் தேசிங் ராஜா. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸோட பேசிக்கான கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லி தர போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லினக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு கமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி லினக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் ஒரு லினக்ஸ் யூஸர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிவிடுங்க. இல்லை நான் இப்போ தான் லினக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் இப்போ தான் இந்த ஒரு 1 வீக் தான் ஆச்சு, ஸோ அது மாதிரி ஏதாவது யூஸர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நான் அதில் சொல்லித்தரதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் தான் நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி, எல்எஸ் அண்ட் சிடி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கமெண்ட்ஸ் தான். அந்த 3 கமெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது, எதை மாதிரிலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60% ஆஃப் த லினக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 to 80% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லினக்ஸில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, வாங்க நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற கமெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி. ஓகேங்களா? பிடபிள்யூடினா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது நான் பிடபிள்யூடின்னு வந்து போடுறேன். பிடபிள்யூடின்னு வந்து போட்டோடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எந்த டேரக்டரியில் இருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து சொல்லும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம /home/jutrm ராஜா அப்படின்ற இந்த டேரக்டரிக்குள்ளே வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்க வந்து பார்த்திங்கன்னா jutrm அப்படின்றது டேரக்டரிக்குள்ளே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வேறு டேரக்டரி மூவ் பண்ணேன் அப்படின்னா அதுவும் வந்து நம்மளுக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் டேரக்டரி வந்து போகிறேன். ஓகேங்களா? அது நம்ம வந்து இந்த ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி இருந்தால் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்து நான் இப்போ போகிறேன். இப்போது cd/n நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆனது காட்டும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெறும் ஸ்லாஷ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேவ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாஷ் சிம்பிள் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் பிடபிள்யூடி வந்து போட்டு காட்டுறேன், பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேங்களா? ஸோ போட்டு காட்டினோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா /home/jutrm இருந்துச்சு. பட் இதில் வந்து அது இல்லை, ஏன்னா நம்ம வந்து 2 டேரக்டரி நம்ம பின்னாடி வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்த cd/ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டார்டிங் ப்ளேஸ் வந்து வந்திருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த ஸ்லாஷ் வந்து நான் எல்எஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எல்எஸ்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. லிஸ்ட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அப்படின்றபோது நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணுவீங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லாஷ் அப்படின்ற இந்த பாத்தில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்லாஷ்ன்ற பாத் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ். ஓகேங்களா? இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். இப்போ அந்த ஸ்லாஷ்ன்ற இடத்துல வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்எஸ், அதாவது இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து நான் கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இது கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்னலாம் ஃபைல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ எல்எஸ் கொடுத்தோடனே அதெல்லாம் வந்து நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஃபோல்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இதெல்லாம் என்ன ஃபோல்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஓஎஸ் போடும்போது லினக்ஸில் வந்து ப்ரீபில்ட்டாக, அதாவது லினக்ஸில் வந்து ஒரு லினக்ஸோட ஓஎஸ் அப்படின்னு சொல்லி அதான் லினக்ஸோட ஃபைல்ஸ் அண்ட் மெயின் ஃபைல்ஸு அது மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் சிடி ஹோம்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது நம்ம ஸ்லாஷில் இருக்கும், ஸ்லாஷில் இருந்து நான் இப்போ ஹோம் வந்து ஷிஃப்ட் ஆக போகிறேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து தப்பாக ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது நான் ராஜா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு தப்பான ஒரு டேரக்டரி நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிடி நோ சர்ச் ஃபைல்ஸ் ஆர் டேரக்டரி அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது, ராஜா அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது. ஓகேங்களா? அதாவது சிடி ஓகே, ஆனால் அந்த ஃபைல்ஸ் ஆர் டேரக்டரி இது மாதிரி 2 நேம்லேயுமே வந்து எதுவுமே இல்லை. இந்த ராஜான்ற பேரில் ஃபைல்ஸும் இல்லை, டேரக்டரியும் இல்லை. அதாவது டேரக்டரினா ஃபோல்டர்ஸ். ஓகேங்களா? ஃபைல்ஸும் இல்லை, ஃபோல்டர்ஸும் இல்லை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லுது. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல ராஜா அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே இதில் க்ரியேட் பண்ணல, இது ப்ரீபில்ட்டாகவும் எதுவும் க்ரியேட் ஆகிருக்காது. ஓகேங்களா? இப்போது நான் இதில் இருக்க ஹோம் அப்படின்னு சொல்லி இது இருக்குது பார்த்திங்களா, ஹோம் டேரக்டரி. இப்போ நம்ம இந்த டேரக்டரிக்குள்ளே தான் நம்ம வந்து போக போகிறோம். ஓகேங்களா? அதாவது இங்கே இருக்க ஹோம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. ஸோ இந்த டேரக்டரிக்குள்ளே தான் நம்ம வந்து போக போகிறோம். அதனால் நான் ஹோம்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறமே எரர் வருது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு, அதான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹோமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கேப்ஸ் லெட்டர் ஹெச் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர் ஹெச் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? நீங்கள் அப்பர் கேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸில் தான் போடணும். அப்பர் கேஸில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸில் தான் போடணும். லோவர் கேஸில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா லோவர் கேஸில் வந்து போடணும். இப்போது நான் சிடி ஹோம் வந்து நான் நார்மல் ஹோம் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? இப்போது நான் மறுபடியும் லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். லிஸ்ட் பண்ணி காட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா jutrm அப்படின்னு சொல்லி இந்த ஃபோல்டர் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா?
இப்போது பிடபிள்யூடி போட்டால் என்ன ஆகும்? பிடபிள்யூடி போட்டோம் அப்படின்னா /ஹோமில் தான் இருக்கும். ஏன் இதெல்லாம் ஜேயூடிஆர்னு சொல்லி நம்மளுக்கு வந்து காட்டுதில்ல, நமக்கு ஏன் இங்கே பிடபிள்யூடியில் வந்து காட்டல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஹோம்ன்ற டேரக்டருக்குள்ளே தான் இருக்குமே தவிர்த்து ஜேயூடிஆர்எம் டேரக்டருக்குள்ளே இல்லை. ஓகேங்களா? அந்த ஜேயூடிஆர்எம் ராஜா அப்படின்ற இந்த டேரக்டருக்குள்ளே இல்லை. நம்ம இப்போ இருக்கிற டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ன்ற இந்த டேரக்டருக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் /ஹோம்னு சொல்லி காட்டுது. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் சிடி ஜேயூடிஆர்எம் அப்படின்ற இந்த டேரக்டருக்குள்ளே போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காட்டுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேவ் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்து ஹோம் டேரக்டருக்கான சிம்பிள் வந்துருச்சு. இப்போ நான் பிடபிள்யூடின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து இதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த சிடிக்கான மீனிங் வந்து ஐ திங்க் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். சிடினா வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் டேரக்டரி. ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டர் வந்து ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்ற போது நீங்கள் வந்து இந்த சிடி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோம் ஜேயூடிஆர்எம் அப்படின்னு சொல்லி இங்கே டேரக்டரிக்குள்ளே வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் மறுபடியும் அந்த / அப்படின்ற இந்த ஸ்லாஷ்ன்னு சொல்லியிருக்குல்ல, ஸோ இந்த பாத்துக்கு வந்து நான் போகணும் அப்படின்னா இந்த /ன்ற இந்த பாத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சிடி ///ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி போகும். ஓகேங்களா? இப்போது வெறும் ஒரே ஒரு // மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்டி பின்னாடி போகும். ஓகேங்களா? நம்ம இப்போ மறுபடியும் ஹோம் அப்படின்ற இந்த டேரக்டரிக்கு வந்து வந்திருக்கோம். இப்போது மறுபடியும் நான் சிடி // கொடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிடி /கே வந்துருச்சு. இப்போ நான் பிடபிள்யூடி கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெறும் அந்த / மட்டும் தான் காட்டும். நம்ம மறுபடியும் வந்து பின்னாடி வந்து வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போது நான் மறுபடியும் அது இதுக்கு போகிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து 2 டேரக்டரி வந்து ஒரே டைமில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து எப்படின்னு சொல்கிறேன். இப்போ சிடி இப்போ வந்து நம்ம /ல் இருக்கோம். /இருந்து ஹோமுக்கு நான் கொடுக்குறேன். ஹோம் கொடுத்துட்டு /JUTRM ராஜா. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நான் 2 வாட்டி நான் அந்த ஃபோல்டர் நேம் அப்படியே போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் பிடபிள்யூடி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் பழைய மாதிரி வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போது நான் ஒரு வாட்டி // கொடுத்தேன். இப்போ 2 வாட்டி ஒரே டைம் அட் டைமில் வந்து கொடுத்து பார்ப்போம். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் பாருங்கள் பிடபிள்யூடியில் நம்ம மறுபடியும் இந்த / அப்படின்ற அந்த இடத்துக்கே வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் மாற்றி வந்துட்டேன். இப்போ ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜேயூடிஆர்எம் அப்படின்றது டேரக்டரி இருக்குது. நான் மறுபடியும் அதே டேரக்டரி வந்து போகணும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ண டேரக்டருக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிடி மைனஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக என்ன டேரக்டரியில் ஒர்க் பண்ணிங்களோ அது வந்து வரும். ஓகேங்களா? இப்போ நான் பிடபிள்யூடி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா /home JUTRM அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போது மறுபடியும் நான் சிடி மைனஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் அந்த /ன்ற டேரக்டரிக்குள்ளே போகும். ஓகேங்களா? இப்போது சிடி இப்போது இந்த வேவ் சிம்பிள் இருக்குல்ல, இதை வச்சுட்டு நம்ம டேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு நிமிஷம். இப்போது இந்த JUTRM அப்படின்னு சொல்லி இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ஃபைல் அப்படின்னு சொல்லி பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்துருக்கு. பைசாம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அந்த இடத்துக்கு போகணும். ஆனால் நான் மறுபடியும் பின்னாடி வந்துட்டு என்னால் மறுபடியும் இல்லை நான் 1க்கு நான் 2 கமெண்ட்டாக என்னால் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வேவ் சிம்பிள் போட்டுவிட்டு / கொடுத்துட்டு பைசாம் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி கொடுத்துட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பைசாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போய்டும். இப்போ நான் சிடி மைனஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி என்ன டேரக்டரில் இருந்தேன், டவுன்லோட்ஸில் இருந்தேன். ஓகே, ரைட்டா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸ் வரும். இப்போது நான் டவுன்லோட்ஸ்லேருந்து நான் மறுபடியும் சிடி மைனஸ் கொடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் பைசாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போகும். ஸோ அது என்ன நடக்குதுன்னா இதுலேயே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து ஆல்ரெடி இருந்த இதுக்கு போனோம் அப்படின்னா டவுன்லோட்ஸில் நம்ம ஆல்ரெடி இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து போயிருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிடி மைனஸ் கொடுத்தோன்னே டவுன்லோட்ஸ் போயிருக்கு. நீங்கள் டவுன்லோட்ஸ்லேருந்து மறுபடியும் சிடி மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா? அதான் சிடி மைனஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக எந்த பாத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்களோ அந்த பாத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்எஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைத்தான் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கும். நான் பிடபிள்யூடி கொடுத்து காட்டிடுறேன். ஸோ பிடபிள்யூடி கொடுத்துட்டேன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஒரு 5 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணது இருக்குது. ஓகேவா? ஸோ எல்எஸ் -L அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த ஃபைலோட பர்மிஷன் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்குது, அதாவது யூஸருக்கான பர்மிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டும். ஓகேவா? அடுத்து ஓகேங்களா?
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை பர்மிஷன் இருக்குது அது மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டும். அந்த 4ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா JUTRM ஓகேங்களா. ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா யார் ஆத்தரைஸ் பர்சன் யார் யூஸ் பண்ணுறா, ஸோ அது மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காட்டும் ஓகேங்களா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைஸ், இந்த ப்ராஜெக்ட்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காட்டும். அண்ட் வந்து நம்ம என்றைக்கு ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணோம் அது மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காட்டும். ப்ராஜெக்ட்ஸ் அந்த டைமு டேட்டு ஸோ இயர், ஸோ அது மாதிரி விஷயம்லாம் காட்டும். நான் இந்த வருஷத்தில் க்ரியேட் பண்ணேன், ஸோ அதனால் எனக்கு வந்து இயர் காட்டல ஓகேவா. ஸோ எந்த டைமில் க்ரியேட் பண்ண எல்லாமே காட்டும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ப்ராஜெக்ட்ஸோட அந்த ஃபைலோட நேம் வந்து இதில் டிஸ்ப்ளே பண்ணும் ஓகேங்களா. இப்போது நான் CD ஹோம் வந்து கொடுக்குறேன். இப்போ ஹோமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி டாட் வச்சு தான் போகணும் அப்படின்ற இப்போ இந்த CD அந்த வேவ் சிம்பிள் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் வந்து ஹோமுக்கு வந்துடலாம் ஓகேங்களா. இப்போ PWD கொடுக்குறேன், பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோமுக்கு வந்து வந்திருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் LS கொடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோமில் யூஸ் பண்ணுற விஷயம்லாம் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ ஒரு நிமிஷம் LS ஓகேவா. ஸோ ஹோமில் பண்ணுற விஷயம்லாம் வரும் ஓகேவா. ஹோமில் என்னோடய ஃபைல்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போது இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இப்போது நான் LS -Aன்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னு கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் வெறும் LSன்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் தான் காட்டுச்சு. இப்போ நான் LSAன்னு சொல்லி கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் காட்டுது. ஸோ LSA அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆல் அப்படின்றது தான் மீனிங் ஓகேங்களா. ஸோ என்னோடய ஃபைல்ஸில் வந்து இருக்க எல்லா ஃபைல்ஸுமே அது காட்டு, அதாவது இந்த ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே வந்து எனக்கு காட்டு அப்படின்றது தான் மீனிங் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ்லாம் சம்திங் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறதுக்காக இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஹிடன் ஃபைல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் வச்சு வரும் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாட் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்கேன், அண்டு டாட் பர்ப் ஷூட்டு, எமுலேட்டர், ஸோ லோக்கல், ஸோ அது மாதிரிலாம் இருக்குல்ல, டாட் ஜாவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் ஃபைல்ஸ் ஓகேவா. ஸோ இதே விஷயம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபைல்ஸில் வந்து காட்டுறேன். லினக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஹிடன் பண்ணிக்கும் ஓகேங்களா. நம்ம ஹிடன் பண்ணணும்னு சொல்ல அவசியம் இல்லை, அதே ஆட்டோமேட்டிக்காக ஹிடன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நார்மலாக இருக்க ஃபைல்ஸ். இப்போ நான் வந்து ஹிடன் ஃபைல்ஸ் காட்டுறேன். ஸோ ஹிடன் ஃபைல்ஸ் இருக்குது ஓகே. ஸோ ஹிடன் ஃபைல்ஸ் காட்டணுன்னே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காட்டினேன் ஓகே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது கொடுத்துருக்கோம் ஓகேவா. நான் ஒரு வாட்டியும் இப்படி நான் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ப்ளெயினாக வந்துடுது ஓகேங்களா. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாண்ட் வந்து கற்றுக்கோங்க. LS CD downloads LS CD : பைப் சிம்பிள் போட்டு PWDன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ இது போட்டிருக்கேன் ஓகேங்களா. இப்போ வந்து எனக்கு வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் CLEAR அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஓகேங்களா. நீங்கள் கிளியர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கிளியர் ஆகும் ஓகேங்களா. இப்போ LS கொடுக்குறேன், LS கொடுத்துட்டு மறுபடியும் கிளியர் கொடுக்குறேன். சரி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப பேசிக்கான கமெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக 60% ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது யூஸ் பண்ண போகிறீங்க லினக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு டேரக்டரி வந்து மேக் பண்ணுறது, எப்படி ஒரு டேரக்டரி வந்து காப்பி பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஒரு டேரக்டரி இல்லைனா ஃபைல் வந்து நம்ம டெலிட் பண்ணுறது, ஸோ அது மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக வந்து கற்றுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே Instagram அக்கௌண்ட் இருக்குது, ஸோ அதில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.